சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். அண்ணாமலை முத்து மீனாவை கூப்பிட்டு இந்த மனோஜுக்கு பொறுப்பு இல்லாமல் விஜயா கூட சேர்ந்துக்கிட்டு ரோகிணியை போய் பார்க்கணும், பேசணும், இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுன்ற எண்ணமே இல்லாமல் இருக்கான். நீ தான் முத்து ரோகிணியை எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதுக்குடனே மீனாவும் மாமா நாங்கள் அதை செய்ய தயாராக இருக்கோம், ஆனால் இதெல்லாம் விஜயா அத்தைக்கு தெரிஞ்சால் சும்மா விட மாட்டாங்க, என்னையும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்களே, அப்புறம் நான் என்ன செய்யன்னு கேட்க, அதுக்கு அண்ணாமலை அப்படியெல்லாம் நடக்காதுமா, நீ ஒன்றும் அந்த ரோகிணி மாதிரி இந்த குடும்பத்தை ஏமாத்தலை, குடும்பத்துக்குன்னு நல்லதை மட்டும்தான் செய்கிற பொறுப்பான மருமகனா அது நீதாமா மீனா. இங்கே ஸ்ருதி ரவி கிட்ட கோவப்பட்டுட்டு தன்னுடைய வீட்டுக்கு போனப்ப கூட நீங்கள் 2 பேரும் போய் பேசி தான் ஸ்ருதியை வீட்டுக்கு வர வச்சிங்க. ரவியும் ஸ்ருதியும் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே நீதானே மீனா. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையிலையும் நீங்கள் தான் அந்த ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். என்னதான் மனோஜ்கிட்ட எடுத்து சொன்னாலும் ஏமாத்தின ரோகிணி இந்த வீட்டுக்கு வர வேண்டாம், அப்படியே போய் நான் கூப்பிட்டாலும் அம்மா தப்பாக நினைப்பாங்கன்னு விஜயாவுக்கு சாதகமாகவே பேசிகிட்டு இருக்கான் இந்த மனோஜ். அதனால ரோகிணியை கூப்பிட்டு வரணும், ரோகிணி ஏதோ உண்மையை சொல்லணும்னு வேற சொல்லிட்டு இருந்தால, அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அதுக்குடனே மீனாவும் மாமா நீங்கள் மனோஜோட வாழ்க்கையை பற்றி கவலைப்படுறீங்கன்னு நல்லாவே புரியுது, ஆனாலும் அத்தைக்கு ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால தான் எப்பயும் இல்லாமல் இப்படி உண்மை தெரிஞ்ச உடனே அவங்கள மன்னிக்க முடியாமல் தான் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்க. ரோகிணி செஞ்சதும் தப்பு தான், ஆனாலும் ரோகிணிக்காக பேசி நான் எப்படியாவது ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன், எப்படியும் ரோகிணி இந்த வீட்டில் கோவப்பட்டா அவங்க ஃப்ரெண்டை பார்க்க தான் போயிருப்பாங்க, பெருசாக அவங்க சொந்தக்காரங்கன்னு யாரும் இங்கே இல்லைல்ல, அதனால் ரோகிணி கிட்ட பேசி நான் புரிய வைக்கிறேன் மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, ரோகிணி சீக்கிரமாகவே நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு மீனா அண்ணாமலைக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்கும்போது முத்து சொல்கிறாரு, என்ன மீனா இது, இந்த பார்லர்லம்மா கிளம்பி எங்கே போனாங்கன்னு தெரியல, அந்த வித்யாவோட வீட்டுக்கு தான் போயிருப்பாங்கன்னு நீ சொல்கிற, வித்யா தான் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்கல்ல, ஃபோன் பண்ணி கேளு ரோகிணி எங்கே வந்திருக்காங்களா இல்லையான்னு, அப்படி வந்திருந்தா நம்ம ஃபோன்லையே ரோகிணி கிட்ட பேசி புரிய வைப்போம் என்ன ஏதுன்னு. அவங்களும் கொஞ்சம் கோவமாக தான் இருப்பாங்க, வீட்டுக்கு வர வச்சு எப்படியாவது அம்மாவையும் சமாதானப்படுத்தி மனோஜ் கூட ரோகிணியை வாழ வைக்கணும். என்னதான் இருந்தாலும் நாம் அந்த பிரவுன்மணியை கூட்டிகிட்டு வர போய் தானே வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, ரோகிணி செஞ்ச தப்பை அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, இனி கண்டிப்பாக அந்த பார்லர்லம்மா வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க மீனா, உன் அருமை பெருமை என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அம்மா புரிஞ்சுப்பாங்க, அந்த வித்யாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே இங்கே மீனாவும் வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வித்யா, என்ன மீனா இந்த நேரம் ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஏங்க என் வீட்டில் நடந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா, ரோகிணியை அத்தை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்கல்ல, அதனால தான் ரோகிணி உங்கள் வீட்டில் இருக்காங்களான்னு கேட்க ஃபோன் பண்ணேன், ரோகிணி அங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மீனா, ரோகிணி சாப்பிடாம எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா, அவள் ஏதோ தப்பு செஞ்சுட்டா, அதுக்காக இப்படியே அவங்க மாமியார் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது, இங்கே மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும், மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்கள் குடும்பத்தில் மருமகளாக இருக்கணும் தானே ரோகிணி இப்படி செஞ்சா, அதுக்குன்னு அவள் செஞ்சதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனாலும் இப்படியா அவளை அவமானப்படுத்தி வீட்டிலேருந்து வெளியில் அனுப்புறது, நீங்களாவது சொல்லியிருக்கலாம்ல மீனா அப்படின்னு வித்யா கேட்க, அதுக்குடனே மீனாவும் இதில் நான் என்னங்க சொல்கிறதுக்கு இருக்குது, ரோகிணி என்ன சின்ன தப்பாக செஞ்சுருக்காங்க, மாமாவோட பணத்தை அந்த ஜீவா கிட்ட வாங்கின உடனே இங்கே எங்ககிட்டலாம் சொல்லாமல் மனோஜுக்கு அந்த பணத்தை வச்சு கடையை ஆரம்பித்து கொடுத்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அப்போவே அத்தை சொன்னாங்க, நீ இப்படி மறுபடியும் ஏமாத்தினா இந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்க முடியாதுன்னு, ஆனாலும் இவ்வளோ தைரியமாக தேவையில்லாமல் யார் யாரையா கூட்டிகிட்டு வந்து இவர் தான் மலேசியா மாமான்னு பொய் சொல்லி ஏமாத்தினா அத்தையால் எப்படி தாங்கிக்க முடியும், வீட்டில் நாங்கள் 3 மருமக இருக்கோம், ஆனாலும் ரோகிணியை தான் ரொம்ப நல்ல மருமகன்னு புகழ்ந்து பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க, இப்போ அவங்களே இப்படி ஒரு வேலையை செஞ்ச அத்தையால் எப்படி தாங்க முடியும், அதனால தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை மாமா ரொம்ப நல்லவர், ரோகிணி எங்கே இருக்காங்க, மூத்த மருமக இப்படி வீட்டை விட்டு போனால் நம்ம குடும்பத்துக்கு தான் அது அவமானமாக இருக்கும், எப்படியாவது ரோகிணியை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதான் நாங்கள் ஃபோன் பண்ணோம், உங்கள் வீட்டில் ரோகிணி இருக்காங்களா, அவங்கக்கிட்ட நான் பேச முடியுமா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க மீனா. உடனே ரோகிணி கிட்ட வித்யா சொல்கிறாங்க, ரோகிணி அழாத ரோகிணி, மீனா தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்ல, ரோகிணி மெதுவாக சிரிச்சுக்கிட்டே, எனக்கு நல்லா தெரியும் என் மாமனாரே என்னை அந்த வீட்டுக்கு வர வச்சிருவாருன்னு, இருந்தாலும் இந்த மீனா கூப்பிட்டா நான் போகணுமா அப்படின்னு மெதுவாக ஃபோனை வாங்கி, என்ன மீனா எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை ரோகிணி, நீங்கள் என் மேலே கோவப்படாதீங்க, உங்களையே தான் மனோஜ் நினச்சிட்ருக்காரு, அவரும் சரியாக தூங்காமல் உங்கள் ஞாபகமாக இருக்காரு, அதெல்லாம் பார்த்து அண்ணாமலை மாமா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க, நீங்கள் பேசாமல் வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ரொம்ப
நடிக்காதீங்க மீனா. ரொம்ப நல்லவங்க மாதிரி நடித்து என்னை ஏமாத்திட்டீங்க. நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தானே வேணும்னே ப்ரௌன் மணியை கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சீங்க. இப்போ நீங்கள் கூப்பிட்ட உடனே நான் உடனே அங்கே வந்து நிற்கணுமா? என்னை அத்தை எவ்வளோ அவமானப்படுத்துனாங்க. உங்கள் முன்னாடி நிற்க வச்சு எப்படி பலார் பலார்னு வெளுத்து வாங்கினாங்க. இனியும் அந்த வீட்டுக்கு நான் வந்தால் என்னை அத்தை மதிப்பாங்களா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இல்லை, நாங்கள் சொல்லி புரிய வைக்கிறோம். அத்தைக்கு நீங்கள் செஞ்சது பிடிக்கல, நீங்கள் செஞ்சதும் தப்பு தானே ரோகிணின்னு சொல்ல, போதும் மீனா நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க, மனோஜ் வந்து என்னை கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல, மனோஜும் அத்தையும் தான் உங்கள் மேலே கோவமாக இருக்காங்களே ரோகிணி, நீங்களாவது புரிஞ்சிக்க வேண்டாமா? நீங்கள் கிளம்பி வாங்க, பிரச்சனையை எப்படியாவது மாமாவே அத்தைக்கு புரிய வச்சு சமாதானப்படுத்தி ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, உங்களால் தான் நான் இப்போ இந்த நிலமையில வந்து நிற்கிறேன். விஜயா அத்தை, மனோஜ்னு எல்லாரும் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதுக்கு காரணமே நீங்கள் தான் மீனா. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். நீங்கள் நினச்சதை செஞ்சிட்டிங்கல்ல, என் மேலே சந்தேகப்பட்டீங்க, இப்போ உண்மை என்னன்னு நிரூபித்து என்னை இவ்வளோ அவமானப்படுத்திட்டீங்க. இனி ஃபோன் பண்ணி என்னை கூப்பிடாதீங்க, வைங்க மீனா அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க ரோகிணி. மீனாவுக்கு பதில் பேச முடியாமல் நடந்த எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொல்ல, உடனே முத்துவும், பாத்தியா மீனா, அந்த பார்லலம்மா உன்னையே இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்கன்னா அந்த பார்லலம்மாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க மீனா. நாம் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னு பார்க்குறோம், அந்த பார்லலம்மா புரிஞ்சுக்கிறாங்களாம் பாரு அப்படின்னு ரோகிணி மேலே முத்துவுக்கு கோவம் வருது. உடனே வித்யாவும், என்ன ரோகிணி நீ, மீனாவே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டா நீ பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டு அங்கே போகாமல் மீனா முத்துவை திட்டிக்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்னு கேட்க, அப்படி இல்லை வித்யா, நான் அந்த வீட்டுக்கு போகும்போது எனக்கு எல்லா உரிமையோடையும் போகணுமே தவிர்த்து போனால் போது ரோகிணி தானே அப்படின்னு யாரும் என்னை அந்த வீட்டுக்கு வர வைக்கக்கூடாது. என்னை திட்டி அவமானப்படுத்தின என் அத்தைக்கு சரியான பாடம் புகட்டணும். நான் வேண்டான்னு முடிவெடுத்த அந்த மனோஜுக்கு நான் சரியான பாடம் புகட்டணும்னா நீ தான் எனக்கு உதவி செய்யணும். முத்து மீனா கூப்பிட்டு நான் அங்கே போனால் எனக்கு அது மரியாதையாக இருக்காதே. மீனாலாம் ஒரு ஆளுன்னு ஃபோன் பண்ணி அவள் வர சொல்லி நான் அந்த வீட்டுக்கு போகிறதா? முடியவே முடியாது. நான் அந்த வீட்டுக்கு போனாலும் என்னைக்கும் முன்னாடி மாதிரியே என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணுமே தவிர்த்து இந்த மீனா மாதிரிலாம் எனக்கு மரியாதை தராமல் என் அத்தை என்னை நடத்தக்கூடாதுன்னா, நான் மாசமாக இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் மனோஜும் என்னை ஏற்றுப்பா, எங்கள் அத்தையும் என்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு நீ தான் உதவி செய்யணும்னு கேட்க, உடனே வித்யாவும், என்ன ரோகிணி இது, உண்மையாகவே நீ என்ன மாசமாக இருக்கியா அப்படின்னு கேட்க, நான் எங்கே மாசமாக இருக்கேன், அப்படி சொன்னாதான் அந்த வீட்டுக்குள்ளே நான் போகும்போது எல்லா உரிமையோடையும் இனி என்னை பற்றின உண்மை தெரிஞ்சாலும் மனோஜ் அதை கண்டுக்காம என் மேலே பாசமாகவும் இருப்பான். ஏற்கனவே நான் அந்த வீட்டோட மூத்த மருமகன்ற உரிமையோட கண்டிப்பாக நான் அந்த வீட்டுக்கு போகணும்னு தான் ஆசைப்பட்டுட்ருக்கேன். எத்தனை நாள் நான் உன் வீட்டிலே இருந்து இப்படி அழுதுகிட்டே இருக்கிறது? நான் அப்படி அழுதாலும் இந்த மனோஜும் என் மாமியாரும் என்னை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தை நான் ஏமாத்திட்டேன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கே தவிர்த்து மனோஜ் மேலே நான் வச்சுருக்க பாசமும் நம்பிக்கையும் அவங்களுக்கு என்றைக்கும் தெரியாது. அதனால் நான் அந்த வீட்டுக்கு போகும்போது மாசமாக இருக்குன்னு தெரிஞ்சால் என் அத்தை பதில் பேசாமல் என்னை மறுபடியும் நல்ல மருமகளாக ஏற்றுப்பாங்க. எனக்கு தேவையில்லாத பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் உங்கள் பையனோட வாரிசு தான் நான் சுமந்துட்டுருக்கேன்னு சொல்லி என் அத்தையை பேச விடாமல் செய்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற ஒரு எண்ணம் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே வித்யாவும், நீ மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு இப்படிப்பட்ட பொய் சொல்கிறியே, இதெல்லாம் தெரிஞ்சால் உங்கள் அத்தையும் அந்த மனோஜும் சும்மா இருப்பாங்களான்னு கேட்க, அதெல்லாம் சரியாயிரும், எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் மனோஜை விட்டு கொடுக்க முடியாது, மனோஜை பிரிஞ்சு நான் வாழவும் முடியாது. மனோஜுக்காக தான் நான் இவ்வளோ போய் சொன்னேன், அந்த குடும்பத்தை ஏமாத்தினேன். மனோஜ் கூட வாழ்கிறதுக்கு நான் இதுக்கு மேலே என்ன வேணாலும் செய்வேன். என் அம்மாவை பிரிஞ்சு என் பையனை பிரிஞ்சு இப்போ வரைக்கும் மனோஜ் தான் வேணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அந்த குடும்பத்தில் வாழாமல் இப்படி தனியாக நிற்கிறதுக்காகவா கஷ்டப்பட்டேன்? இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பொய் சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பெரிய திட்டத்தெல்லாம் போட்டுட்ருக்காங்க ரோகிணி. அந்த சமயம் ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு ஃபோன் பண்ண, ஏற்கனவே சோகமாக இருந்த ரோகிணி அம்மா ஃபோன் பண்ண நானும் அழுதுட்டேன்னா பெரிய பிரச்சனையாயிருன்னு ஃபோனை எடுக்காமையே இருக்கிறாங்க. இங்கே வித்யாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ரோகிணியோட அம்மா கேட்குறாங்க, ஏம்மா வித்யா, ரோகிணி எப்படிம்மா இருக்கா? கல்யாணிக்கிட்ட பேசணுன்னு ஆசையாக இருக்குது. இங்கே கிறிஷும் கல்யாணிக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான். ஆனால் இந்த ரோகிணி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாளே, ஏதாவது பிரச்சனையா? என்னம்மா ஆச்சு? ரோகிணிக்கிட்ட நான் பேசணும்னு சொல்கிறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, ரோகிணி என் வீட்டில் தான் இருக்கா, நீங்களே ரோகிணிக்கிட்ட பேசுங்க, நான் வேணால் ஃபோனை தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க வித்யா. இங்கே ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு ரோகிணிக்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே ரோகிணியும், ஏன் வித்யா, நான் இருக்கிற பிரச்சனையில் என் அம்மா கிட்ட வேற இதை சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க,
என்ன இருந்தாலும் இதெல்லாம் உன் அம்மாவுக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தெரிய தானே போகுது. நீ முதல்ல உங்கள் அம்மா கிட்ட ஃபோனில் பேசு, அவங்க ரொம்ப பதட்டமாக இருக்காங்க, உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு யோசிக்கிறாங்கன்னு கேட்க ஃபோனை வாங்கி ரோகிணி பேசுகிறாங்க. ரோகிணியோட அம்மாவும், கல்யாணி எத்தனை முறை ஃபோன் பண்ணுறது, நீ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற, என்ன வீட்டில் இருக்கியா, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, ஆமாம்மா பிரச்சனை தான், பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு கல்யாணி, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, வேற என்னம்மா சொல்கிறது, நான் சொன்ன பொய்யெல்லாம் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, என்னது உனக்கு கல்யாணம் ஆகி கிருஷ்ணா உன் பையன்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும்தாம்மா இன்னும் தெரியல, மற்றபடி நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை, மலேசியாவில் எனக்கு யாருமே இல்லை, எனக்குன்னு சொத்து இல்லை, நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அதனால் என் அத்தை இதை தாங்கிக்க முடியாமல் பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறேன் என் அத்தை என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வித்யா வீட்டில் இருக்கேன். போதுமா, இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சா நீ மனசு வேதனைப்படுவேன் தான் நான் ஃபோனை எடுக்காமல் இருந்தேன். ஆனாலும் இப்படி வித்யாவுக்கு ஃபோன் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா அழுகிறாங்க. இப்படி ஒரு நிலைமை வரதுக்காக தான் அந்த மனோஜை கல்யாணம் பண்ணியா, நிறையா பொய்யெல்லாம் சொல்கிற, இந்த பொய் சொல்லி இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமான்னு கேட்டால் என்ன எதிர்த்து பேசினேன். இப்போ உன் நிலமையை பார்த்தியா ரோகிணி, மனோஜ் கூட என் வாழ முடியாமல் எங்கே போகிறதுனும் தெரியாமல் உன் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையா? பேசாமல் கிறிஷ் தான் உன்னுடைய பையன்னு உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கணும். இல்லையா, கிறிஷ் கூட நீ சந்தோஷமாக இருந்திருக்கணும். உன் பையனை பிரிஞ்சு மனோஜ் வேணும்னு போனியே, அதனால தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு ரொம்ப கோவமாக ஒரு பக்கம் மனசு வேதனையிலையும் இன்னொரு பக்கம் ரோகிணி செஞ்ச தப்பால் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க ரோகிணியோட அம்மா. உடனே ரோகிணியும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு ஆசைப்பட்டேன், நானும் பொய் சொன்னேன், ஆனால் இன்னைக்கு நான் சொன்னது எல்லாமே பொய் தான் தெரிஞ்சுக்கிட்டு மனோஜ் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை தெரியுமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா, எனக்கு நல்லா புரியுது, நீ பொய் சொன்னதால் உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு, ஆனாலும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டோட மூத்த மருமக, உன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, அவங்கள ஏமாத்துறது தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் இதெல்லாம் நீ செஞ்சதுக்காக தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை. அதனால் இனியாவது புரிஞ்சு நடந்துக்கோ, அந்த உன் மாமியார்கிட்டையும் உன் மாமனார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாவது மனோஜ் தம்பி கூட நீ வாழ்ந்து தான் ஆகணும். மற்றபடி பிரச்சனை இருக்குன்னு வீட்டை விட்டு மட்டும் வெளியில் வந்துடாத. இப்போ அவங்க உன்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னாலும் நீ போய் அவங்கக்கிட்ட பேசு, புரிய வை, மன்னிப்பு கேளு. கண்டிப்பாக உன் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனால உன்னை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க. முத்து மீனா கிட்ட முதல்ல நீ மன்னிப்பு கேட்டு அவங்கள புரிஞ்சு நடந்துக்கோ. இதுக்கு மேலேயும் பிரச்சனை வராமல் பொய் சொல்லாமல் அந்த வீட்டில் நல்ல மருமகளாக இரு. நான் ஃபோனை வைக்கிறேன், இவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ரோகிணியோட அம்மா. உடனே வித்யா, என்ன சொன்னாங்க ரோகிணி, உன் அம்மாவும் திட்டினாங்களான்னு கேட்க, என் அம்மா சொன்னதுலேயும் கொஞ்சம் நியாயம் இருக்க தான் செய்யுது. இப்படியே நான் உன் வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. எனக்கும் அந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது, எந்த உரிமையும் இல்லை. வெளியில் போன அனுப்புனாலும் மனோஜோட மனைவி நான், அதனால் நான் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போக தான் போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, நீயும் கூட வா, ரோகிணி மாசமாக இருக்கான்னு நீ தான் எனக்காக சொல்லணும். சொன்னது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீட்டில் வாழ எல்லா உரிமையும் இருக்குது, அப்படி என்னை வாழ விடலைன்னா நான் போலீஸை கூட்டிகிட்டு வரவும் தயாராக இருக்கேன்னு அவங்க முன்னாடி சொல்லி இதெல்லாம் பேசினாதான் என் அத்தை பயந்துக்கிட்டு இனி என் முன்னாடி வந்து இப்படி எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்க. எனக்கு துணையாக என் அம்மாவை கூப்பிட்டு போக முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் என் அம்மா என் பையன் இவங்கள பற்றின உண்மை தெரியாது. எனக்காக நீ வரணும்னு சொல்கிறாங்க. உடனே வித்யாவும், ஏற்கனவே ப்ரௌன் மணியை கூட்டிகிட்டு போனேன், இங்கே உன்னை பற்றின உண்மையை ப்ரௌன் மணியே வந்து சொல்லி அவமானப்பட்டு வந்து நிற்கிற, இப்போ மறுபடியும் பொய் சொல்கிறதுக்கு என்னை வேற கூட்டிகிட்டு போகிற, எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்குன்னு வேற யாரும் இல்லையே, நான் நம்பிட்டு இருந்த மனோஜே என்னை வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பும்போது அமைதியாக இருந்தான். எனக்காக இந்த உதவி செய்யணும், எனக்காக நீ தான் பொய் சொல்லணும், நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, நான் வரேன் அப்படின்னு ரோகிணியும் வித்யாவும் விஜயாவை பார்த்து பொய் சொல்லியாவது அந்த வீட்டில் இருக்க பிரச்சனையை சமாளிக்கணும்னு முடிவெடுத்து விஜயாவை பார்க்க கிளம்பி போகிறாங்க. இங்கே மனோஜ் கடைக்கு கிளம்பாமல் ரொம்ப சோகமாக ரோகிணியை பற்றி யோசிக்கிறத விஜயா கவனிச்சுட்டு மனோஜ் கிட்ட கேட்குறாங்க. என்ன மனோஜ், நீ கடைக்கு கிளம்பலையா, என்ன செய்கிற, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கேன்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லைம்மா, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் தான் நிம்மதியே இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் இப்படி பிரச்சனை வருதோ தெரியல, இந்த ரோகிணியை நம்பி இப்படி ஏமாந்துட்டோமேம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்குடனே விஜயாவும், இப்போயாவது அந்த ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சுதேன்னு நீ சந்தோஷப்படு, அந்த ரோகிணியை இனி நீ நினச்சி கூட பார்க்கக்கூடாது, மறந்துடணும். அப்படி நீ ரோகிணி தான் வேணும்னு நினச்சா நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. நான் உன்னை விட்டு பிரியக்கூடாது, என் பையனுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக தான் ரோகிணி செஞ்ச தப்பை மன்னிக்கவே கூடாதுன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கேன். ரோகிணி இனி இந்த வீட்டுக்கு வரப்போகிறதும் இல்லை,
நீ அவ கூட சேர்ந்து வாழணுன்ற அவசியமும் இல்லை. இதை விட பெரிய ஒரு வசதியான பொண்ணாக பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒன்றும் இல்லாத ரோகிணி கூட வாழணும்னு என்னைக்கும் நீ நினைக்கவே நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை அண்ணாமலையும் கவனிக்கிறாரு, மீனாவும் கவனிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு விஜயாவை பார்த்து, என்ன விஜயா இதெல்லாம்? நம்ம வீட்டில் உள்ள மருமக வீட்டை விட்டு வெளியில் போகி ஒரு நாள் ஆகலை, அதுக்குள்ளே வேற ஒரு வசதியான பொண்ணை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? இதெல்லாம் நடக்கிறத முதல்ல பேசு. ரோகிணியால் அப்புறம் நமக்கும் நம்ம மனோஜுக்கும் பிரச்சனை வந்துடும். இப்போ நீ பொறுமையாரு. ரோகிணியை எப்படியாவது வீட்டுக்கு வர வைக்கணும், சமாதானப்படுத்தி மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ வைக்கணும்னு நான் பார்க்குறேன். ஒன்னால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. இந்த மனோஜுக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி ரோகிணி யாருன்னு நீ விசாரிச்சிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. பணத்து மேலே உள்ள ஆசையில் தான் ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சு உன் பையன் மனோஜுக்கு இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன செய்யணும்னு தெரியாமல் நிற்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இப்படி ஒன்று அமையணும். அப்போ தான் நீங்கள் 2 பேரும் திருந்துவீங்க. ரோகிணி கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளையில் மனசு மாறி வருவா. அது வரைக்கும் தேவையில்லாத முடிவெடுக்கணும்னு நினைக்காத விஜயா. நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவும் மாட்டேன், சம்மதிக்கவும் மாட்டேன், புரியுதா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. மனோஜும் கடைக்கு கிளம்பாமல் அமைதியாக இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் விஜயாவோட வீட்டுக்கு ரோகிணி கண் கலங்கிக்கிட்டே வித்யாவையும் கூட்டிகிட்டு வராங்க. விஜயா இங்கே ரோகிணியை பார்த்த உடனே, இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா? யார் கூப்பிட்டு இவங்க வந்தா? இவன் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு வெளுத்து வாங்கி வெளியில் அனுப்புனதுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் இங்கே வந்திருக்கா இந்த ரோகிணி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஒழுங்காக இங்கே வெளியில் போயிரு. இந்த வீட்டுக்குள்ளே வர உனக்கு தகுதியே கிடையாது. எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரியாதா? உரிமை இருக்குன்னு வந்த அப்புறம் மறுபடியும் உன்னை நான் வெளுத்து வாங்கிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அங்கே வந்த வித்யாவும் போதும் நீங்கள் ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் இப்படி பேசுகிறீங்க. ரோகிணிக்கு இந்த வீட்டுக்கு வர எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா உங்கள் மருமக ரோகிணி இப்போ மாசமாக இருக்கா. உங்கள் பையன் மனோஜோட வாரிசை சுமந்துட்டுருக்கா. அப்புறம் அவள் இங்கே வராமல் எங்கே போவா? ஏதோ மனோஜ் கூட வாழணுன்ற ஆசையில் சின்னதாக பொய் சொன்னதுக்காக இப்படியா அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவீங்க? என்ன மனோஜ் இதெல்லாம்? உங்களுக்கு கடையில் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு, பணத்தேவை வந்திருக்கு. அப்போல்லாம் ரோகிணி தானே உதவி செஞ்சா. அவள் அப்பா ஒன்றும் பெரிய பணக்காரராக இல்லாமல் இருக்கலாம், அதே மாதிரி ரோகிணிக்கு பெரிய வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் தேவைப்பட்ட நேரம்லாம் அங்கே இங்கன்னு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது வேற யாரும் இல்லை, இந்த ரோகிணி தான். அதை நீங்கள் முதல்ல மறந்துடாதீங்க மனோஜ். உங்கள் அம்மா சொன்னாங்களேன்னு இவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்களே, உங்கள் அம்மா பேச்சை கேட்குற நீங்கள் எதுக்காக ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கணும்? இப்போ ரோகிணிக்குன்னு ஒரு வாரிசு வரப்போகுது, உங்கள் வாரிசு சுமந்துட்டு இருக்காளே, இப்பையும் ரோகிணி வீட்டை விட்டு வெளியில் தான் போகணுமா என்ன அப்படின்னு ரோகிணிக்காக ரொம்பவே கோவமாக வித்யா இங்கே மனோஜ்கிட்டையும் விஜயாக்கிட்டையும் கேள்வி கேட்க வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. மனோஜுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் நான் அம்மா பேச்சை மீறி எப்படி ரோகிணியை வீட்டுக்குள்ளே வர சொல்லி நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது, அதுலேயும் ரோகிணி வேற இப்போ மாசமாக இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்களே, இதுவும் உண்மையா என்னன்னு தெரியல அப்படின்னு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாரு மனோஜ். உடனே அண்ணாமலை, என்னம்மா உன் ஃப்ரெண்டு சொல்கிறதெல்லாம் உண்மையா ரோகிணி? நீ மாசமாவா இருக்க? முதல்ல நீ உள்ளவா, என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். குடும்பம்னு இருந்தால் இப்படி பிரச்சனை வரதான் செய்யும். ஆனாலும் நீ சொன்ன பொய்யெல்லாம் நாங்கள் நம்பி ஏமாந்து போயிருந்த கோவத்தில் தான் விஜயா இப்படி உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா. அதுக்காக நீ இந்த வீட்டோட மருமக இல்லைன்னு ஆயிராது, மனோஜ் உன்னுடைய வீட்டுக்காரர் இல்லைன்னு ஆயிராதே. நீ முதல்ல வாமா, நீ மாசமாக இருக்கியான்னு கேட்க ரோகிணி அழுதுகிட்டே, ஆமாம் மாமா, நான் இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டுருக்கேன் மாமா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே சொல்லும்போது அண்ணாமலையும் பதில் பேசாமல் நிற்க உடனே விஜயா சொல்கிறாங்க, வேண்டாங்க, இந்த ரோகிணி வேற என்ன செஞ்சிருந்தாலும் நான் அதை ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன். நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். என்னையே ஏமாத்தின ரோகிணி இனி மாதம் ஆனாலும் மாதம் ஆகலைனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ரோகிணி இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு கோவமாக பேச ரோகிணி சொல்கிறாங்க, என்னத்த நீங்கள், நான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருக்கேன். நான் இப்பையும் இந்த வீட்டோட மூத்த மருமகளாக நல்ல மருமகளாக வாழணும்னு தான் இந்த வீட்டுக்கு தேடி வந்தேன். அது மட்டும் இல்லை, நான் தனியாக இருந்திருந்தா மனோஜ் வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்திருப்பேன். ஆனால் இப்போ மனோஜோட வாரிசை சுமந்துட்டுருக்க நான் எப்படி தனியாக வாழ முடியும்? எல்லா உரிமையோடையும் தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். மனோஜ், இப்போவாது புரியுதா? நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு உன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணு மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜும் அமைதியாக நிற்க உடனே விஜய், அதெல்லாம் முடியாது, நீ வெளியில் போகணும் சொல்ல. போதும் நான் எதுக்கு வெளியில் போகணும்? ஏதோ நான் ஏமாத்துறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எதுக்காக ஏமாத்தினேன்? உங்களால் தான் நான் ஏமாத்தினேன்.
மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த வீட்டில் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை தான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நீங்கள் பார்வதி அத்தைக்கிட்ட சொல்கிறத கேட்டுட்டு தான் இப்படி பொய் சொல்லணுன்னே நினச்சேன். மற்றபடி உங்கள் குடும்பத்தை ஏமாற்றணும்னு நினைக்கல. மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும்னு மட்டும்தான் யோசித்தேன். நீங்கள் என்னை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினப்ப கூட என் அம்மாவாக தான் உங்களை பார்த்தேன். அதனால தான் நான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நீங்கள் நினச்சா அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த வீட்டோட வாரிசை சுமக்கிறேன்னா இனி இந்த வீட்டில் தான் இருப்பேன். அப்படி நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக என் மாமியாரும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து என்னை இந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்பி அவமானப்படுத்தி இப்போ அவங்க வீட்டோட வாரிசை சுமந்துட்டு இருக்க என்னையும் என் வீட்டுக்காரரையும் பிரிக்கணும்னு என் அத்தை பெருசாக திட்டம் போடுறாங்க அப்படின்னு. எனக்கு வர பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என் மாமியார் தானே. போலீஸையும் கூட்டிகிட்டு வந்து நான் உங்களை வெளுத்து வாங்கவும் தயாராக தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த வீட்டில் தங்குறதுக்கும் மனோஜ் கூட வாழ்கிறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. உங்களுக்கு உங்கள் பையன் மனோஜ் மேலே எவ்வளோ பாசம் இருக்கோ அதை விட பாசமும் அக்கறையும் எனக்கு மனோஜ் மேலே அதிகமாகவே இருக்குது. அதனால தான் நான் இப்போ மாசமாக இருக்கேன்னு பார்த்த உடனே இங்கே மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக இந்த நல்ல விஷயத்த சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே அண்ணாமலை, விஜயா இதுக்கு மேலே பிரச்சனை செய்யாத, அமைதியாரு, ரோகிணியும் இங்கே மனோஜும் ஒன்று சேர்ந்து வாழட்டும். ஏதோ தெரியாமல் ரோகிணி இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டா, அதுக்காக நம்ம வீட்டு மருமகளை அவமானப்படுத்தி நாமளே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கன்னு நம்மளை தான் தப்பாக பேசுவாங்க. அதுலேயும் ரோகிணி மாசமாக இருக்கா, அதனால் அவள் இங்கேயே இருக்கட்டுமே. நீ கோவப்படாத. உனக்கு பிடிக்கலனா ரோகிணிக்கிட்ட நீ பேசாமல் இரு. ஆனால் மனோஜோட வாழ்க்கையை மறுபடியும் பிரச்சனை செஞ்சு நீ மனோஜ் ரோகிணியை பிரிச்சிடாத அப்படின்னு அண்ணாமலை ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண ரோகிணி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா மாமா, நீங்கள் கூட என் மேலே இருக்கிற பாசத்தில் இப்படி என்னை மனோஜ் கூட ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அத்தை என்னை அவமானப்படுத்தணுன்னே நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியம் பணம் தான். ஆனால் நான் தான் பார்லரோட ஓனராக இருக்கேனே. நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் அத்தை உங்ககிட்டயே கொண்டு வந்து கொடுக்குறேன். இவ்வளோ நான் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டு இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியும் என்ன மனோஜ் கூட வாழ விட மாட்டேன்னு நீங்கள் நினச்சா நான் அப்புறம் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். போலீஸை வர வச்சு என்னை எப்படி நீங்கள் அவமானப்படுத்துனீங்களோ அதே மாதிரி உங்களை நான் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துவேன். பரவாயில்லையா அப்படின்னு ரோகிணி விஜயாவை பார்த்து ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க. இப்படி ரோகிணி சொன்னதை கேட்டு விஜயா பயந்துடுறாங்க, பதட்டமாறாங்க. என்ன இந்த ரோகிணி அவ செஞ்ச தப்பா மறைச்சி இப்போ என்னவோ போலீஸை கூட்டிகிட்டு வந்து என்னையே மாட்டி விடுவேன்னு சொல்கிறா. இவளுக்கெல்லாம் எவ்வளோ திமிர் இருக்கும். வேணும்னா அவள் இந்த வீட்டில் தங்கிட்டு போகட்டும். ஆனால் மனோஜ் கூட இந்த ரோகிணி எப்படி சந்தோஷமாக வாழ்ந்துடுறான்னு நான் பார்க்க தானே போகிறேன். இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டுருக்குன்ற உரிமையோடு இந்த வீட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் இவ ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்தினா அப்புறம் இந்த விஜயா யாருன்னு ரோகிணி புரிஞ்சுப்பா. இதில் வேற போலீஸை கூட்டிகிட்டு வரேன், என்ன அவமானப்படுத்துகிறேன்னு வேற ரோகிணி சொல்கிறாள்ல. இவளுக்கு சரியான பாடத்தை புகட்டி அவளையே இந்த வீட்டை விட்டு நானே வெளியில் போக வைக்கிறேன். என்ன ஏமாத்தின ரோகிணி இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துருவாளா அப்படின்னு கோவமா ரோகிணி பேசுனதை நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க விஜயா. இங்கே உடனே வித்யாவும், ரோகிணி நான் கிளம்புறேன், அதான் உன் மாமனார் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, இனி எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே ரோகிணியும், ரொம்ப சந்தோஷம் வித்யா, நான் மாசமாக இருக்கேன்னு நீ வந்து சொல்ல போய் தான் எல்லாரும் நம்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்ச என் அத்தை முன்னாடி மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ தான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க இந்த மனோஜோட மனசை மாற்றி ரோகிணி தான் எனக்கு முக்கியம்னு அவரையே சொல்ல வச்சு இந்த விஜயா அத்தையால் எனக்கு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக மனோஜை கூட்டிகிட்டு நான் தனியாகவே போயிடுவேன். ஆனால் என்னை அவமானப்படுத்துகிற இந்த விஜயா அத்தையை நான் இனி சும்மா விட மாட்டேன். இந்த வீட்டுக்கு வரணுன்றதுக்காக தான் பொறுமையாக இருந்தேன். இனி அந்த விஜயா அத்தையை நான் என்ன செய்ய போகிறேன்னு பாரு. பணம் தான் முக்கியம்னு என்னை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மீனா முத்து முன்னாடி என்னை அவமானப்படுத்தினாங்கல்ல, விஜயாவை நான் சும்மா விட மாட்டேன். அவங்களால பிரச்சனை வந்தது, போலீஸை கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக போலீஸ் மூலமாகவே விஜயாத்தையை அவமானப்படுத்துவேன். அதுக்காக தானே வீட்டுக்கு வந்திருக்கேன். இனி என்னெல்லாம் நடக்க போதுன்னு பாரு வித்யா அப்படின்னு சொல்ல உடனே வித்யாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மனோஜ் கிட்ட ரோகிணி சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு மனோஜ், உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. இப்போ நமக்குன்னு ஒரு வாரிசு வரப்போகுது. நீ என்னை சந்தோஷமாக ஏற்றுக்கணும். உன் அம்மா பேச்சை கேட்டுட்டு என்னை பிரிஞ்சு வாழணும்னு நினைக்காத. நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல இங்கே மனோஜும் கண் கலங்கிக்கிட்டே ரோகிணி கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேச ஆரம்பிக்கிறத பார்த்து விஜயா ரொம்ப கோவப்படுறாங்க.